அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12. தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் அவருடைய வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தின்படி வாழும்போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கங்களையும் பாடுகளையும் சகித்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து ரட்சிப்பை காத்து கொண்டால் மட்டுமே நாம் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். பாடுகளை சகிக்க நாம் அற்று போவோமானால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியாது, ஆளுகையும் இழந்து போவோம். எனவே கிறிஸ்துவோடே கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் பாடுகளை கண்டு பின்வாங்காமல் வசனத்தின்படி வாழ்ந்து ரட்சிப்பை காத்துக்கொள். கர்த்தரின் வருகை சமீபம். தேவ கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.